Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் இன்று முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. 7 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு டெடிகேஷன் அண்ட் எதனால அந்த வெயிட்? ஈஸியாக வந்து நம்ம எப்பயோ ஷூட் பண்ணோம், 7 வருஷம் 8 வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணோம். அது ஈஸியாக கடந்து போயிடலாம்ல, ப்ரொடியூசருக்கு இன்ட்ரெஸ்ட் குறையலாம். அப்படி இல்லாட்டி இவங்க வேறு டோட்டலாகவே ஆர்டிஸ்டாகவே அவங்க வேறு ஜோனுக்கு போயிருந்துருக்கலாம். நாங்கள்லாம் கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருந்த ஆட்களும் கிடையாது. லைக் மனோஜ் சார் உட்பட இத்தனை வருஷமாக ஒருத்தன் இதை கோத்ரூ பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அதை நம்ம ஃப்ரேமில் அதை கன்வின்ஸ் பண்ணுறோம்ல, அப்போ வந்து எனக்கு செம்ம ஒரு சில் கொடுக்குதுங்க, செம்மையாக இருக்குங்க, வாவ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இது எல்லாமே நாங்கள் கோத்ரூ பண்ணதெல்லாம் வர்த்து தான் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ஹை கொடுக்கணும். என்னோட சிந்தனைலாம் எங்கேயோ பின்னாடி இருக்குன்னா நான் படம் எடுக்க மாட்டேன். ஓகே, அது நின்றுக்கிறது பெட்ரு. அந்த ஸ்னோ இருக்குல்ல, அவங்க நடுங்கிக்கிட்டே பேசுகிறது, அங்கே ஸ்னோ பார்க்கும்போது அந்த அந்த நடுக்கும் அந்த கிச்சிலாக இருக்குது, அதெல்லாம் இங்கே ஒரு ஸ்டூடியோக்குள்ளே எப்படிங்க நம்ம அந்த இது வச்சு கொண்டு வர்றது? I had to take training, but my dad owned a RX 135. I started training in that, but that was when I was in 10th standard, just to see how it is, because I was very concerned about the height. Both of us took the training. She came to give me company. ஸோ நாட் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் சீன் பேப்பரில் எழுதுறது இல்லாமல் பாட்டும் எழுதியிருக்கீங்க. ஸோ அந்த ரைட்டிங் பற்றி பேசலாம். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன ரைட்டராக தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அந்த ரைட்டரை எயிட் பண்ணுறதுக்கு தான் நான் டைரக்ஷன் பண்ணது. அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை இருக்குமே உங்களுக்கு? மோஸ்ட்லி ஆர்ட் டைரக்டர் இருக்க மாட்டாங்க, எல்லாமே ப்ராப் பண்ணுறதும் நானாக தான் இருப்பாங்க, ஒரு சீன் ட்ரெஸ் பண்ணுறதும் நானாக இருப்பேன். இது செகண்ட் ஹாஃப் எடுக்கும் போதெல்லாம் ஏடிலாம் ஒருத்தர் அங்கே மலையில் தொலைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் ஆர்மி மென் தான் வந்து பிடிச்சி அவர் திரும்பி சேர்த்து வச்சாங்க. ஒரு ஷாட் நான் கொஞ்சம் சோகமாக உட்காந்துருப்பேன். ஒருத்தன் வந்தவன் பார்த்துட்டு என்னடா மச்சான் சோகமாக இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். கேமரா ரன் ஆகிட்டு இருக்கு, அவன் அதை பார்க்காம உட்காந்து என்கிட்ட பொறுமையாக பேசிட்டு. 7 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுக்கணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் அதை எடுக்க மாட்டாங்க. நிறைய விஷயம், டேட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஆக்டர், செகண்ட் ஹாஃப்ல ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் போவாங்க. இந்த அளவுக்கு டெடிகேஷன் அண்ட் எதனால அந்த வெயிட்? இது நடந்தது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயந்தான். ஏன்னா இது எனக்கு இப்போ ஆகஸ்ட் 9th ரிலீஸ் ஆகிருக்கு படம். இதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது வந்து நம்ம திரும்ப இந்த படத்தை எடுக்க போகிறோம், செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தை ரெஸ்யூம் பண்ண போகிறோங்கும்போது அது ரொம்ப அலாதியாக இருந்துச்சு. ஏன்னா என்ன வேணா ஆயிருக்கலாம், அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் வேறு பேட்டியில் கூட. என்னென்னா ஈஸியாக வந்து நம்ம எப்பயோ ஷூட் பண்ணோம், 7 வருஷம் 8 வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணோம். அது ஈஸியாக கடந்து போயிடலாம்ல, சரி இருக்கட்டும், அதை ஷூட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு ஏதாவது ஒரு கதை பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக போயிடலாம். அப்படி இல்லாட்டி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். இப்போ ப்ரொடியூசருக்கு, ஒரிஜினல் ப்ரொடியூசருக்கு இன்ட்ரெஸ்ட் குறையலாம். அப்படி இல்லாட்டி இவங்க வேறு டோட்டலாகவே ஆர்டிஸ்டாகவே அவங்க வேறு ஜோனுக்கு போயிருந்துருக்கலாம். அவன் வந்து சீரியஸான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறம்போது எனக்கு திருப்பி எனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை மேம் அப்படி சொல்லி தட்டி கழிச்சிருக்கலாம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாங்க. ஸோ திருப்பி ஒரு அந்த மேஜிக்கில் தானே திருப்பி எல்லாரும் செய்கிறோம். நாங்கள்லாம் கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருந்த ஆட்களும் கிடையாது. லைக் மனோஜ் சார் உட்பட அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இதுக்காக தான் ரீகனெக்ட் ஆகிறோம். ஓகேங்களா, திருப்பி இந்த படத்தை முடிக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ அந்த வெயிட்டுங்கிறது அது வேர்த்தாக இருந்துச்சு. எல்லாரும் அதை நம்பணும், இதை முடிக்கணும் அப்படிங்கிற இப்போ என்னோட ஒரு விஷனை எல்லாருக்குமே அதை நம்பி பண்ணாங்க இல்லையா. இப்போ பிரவீனுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நடிச்சிட்டாங்க, அவனுக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் இருக்கும், அதில் நம்ம இப்படிலாம் பேசணும் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியாது, நிறைய மறந்துருக்கும். செகண்ட் ஹாஃப் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமிச்சேன், ஓ இதனால தான் அதை நான் பண்ணனா, ஓ இதுக்கு தான் அப்படி இருந்துச்சா அப்படின்னு அவன் நிறைய விஷயம் கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கும் ஆசையும், அதுதான் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக. இப்போ நான் பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னு 1000 சொல்லாங்க, அது எனக்கு மட்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கு மட்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நம்ம படத்தில் என்ன வந்துச்சு, படமாக பார்க்கும்போது எனக்கு என்னன்னா அந்த இவங்க இந்நேரம் இப்படி வளர்ந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு இருக்குல்ல, இத்தனை வருஷமாக ஒருத்தன் இதை கோத்ரூ பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அதை நம்ம ஃப்ரேமில் அதை கன்வின்ஸ் பண்ணுறோம்ல, அப்போ வந்து எனக்கு செம்ம ஒரு சில் கொடுக்குதுங்க, செம்மையாக இருக்குங்க, வாவ்
அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இது எல்லாமே நாங்கள் கோத்ரூ பண்ணதெல்லாம் ஒர்த் தான் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. மின்மினி பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் விச் இஸ் a வெரி ஹெல்தி திங். அவுடேட்டடாவோ 7 வருஷம் கேப் விட்டு எடுத்த மாதிரியோ தெரியவே இல்லை. எல்லாமே கரண்ட்டில் இப்போ படம் ரிலீஸ் ஆனால் கூட யூ கேன் ஈஸிலி ரிலேட் டு இட்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஐடியாலஜி ஸ்டிக்கிங் அண்ட் இந்த 7 வருஷம் கேப்பையுமே ரியலிஸ்டிக் டாஸ்காக டைம் லைனில் வச்சு பார்க்கும்போது கன்வின்சிங்காக எடுக்கிறதுக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அது எப்படி பண்ணீங்க? இல்லை ஃபஸ்ட்டு அது டேட்டடாக இருக்கக்கூடாதுன்னா அந்த ஐடியா லெவல்லையே அது வந்து என்னைக்கு பார்த்தாலும் அது ஒர்க் ஆகணும். அப்படிதான் எனக்கு ஆக்சுவலி துருவ நட்சத்திரம் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் அதான் ஃபீல் ஆச்சு. எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குப்பா ட்ரெய்லருன்னு, அது இவ்வளோ வருஷம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த படம் 2-3 ரீசன்ஸ் இருக்குங்க. முதல்ல நம்ம ஐடியா லெவலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இன்னைக்கு இல்லை என்னைக்கு பார்த்தாலுமே அதான் இருக்கணும். இப்போ நான் சிலுக்கருப்பட்டி பார்க்கும்போதும் எனக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ஹை கொடுக்கணும். எனக்கு பூவரசி மேபி ரொம்ப நாள் அடிக்கடி பார்க்க மாட்டேன். நான் எடுத்த படத்தை பார்க்க மாட்டேன். ரொம்ப திடீர்னு ஆக்சிடென்ட்டில் ஏதோ பார்க்கணுன்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரப்போ வா இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படி செம்ம ஃபயராக இருந்திருக்குமே அப்படிதான் தோணும் நம்மளுக்கு. அந்த ஒரு விஷயம் வரும்னு வச்சுக்கோ. ஸோ அதுதான் எப்போவுமே அது டேட்டட் ஆகக்கூடாது. ஒரு ஃபிலிம் மேக்கராகவுமே நான் வந்து இனி வர காலங்களில் எனக்கு வந்து நான் அப்டேட்லாம் இல்லை, என்னோட சிந்தனைலாம் எங்கேயோ பின்னாடி இருக்குன்னா நான் படம் எடுக்க மாட்டேன். ஓகே, அது நின்றுக்கிறது பெட்ரு. ஸோ அது ஒன்று. அப்புறம் இந்த விஷுவல்ஸ் அதுக்கு ரொம்ப முக்கியம் காரணங்க. அது அது வந்து லைக் ஒரு டோனலாக ரொம்ப ஃபேடாக இருந்ததால் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகிக்க முடியாது. ஸோ அது மனோஜ் சாருக்கும் அது மிகப்பெரிய அதில் பங்குண்டு. இருக்கும் ஸ்டேஜ் அண்ட் ரியல் அப்படின்னு வரும்போது நிறைய இனோவேஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நபர் அவர். எல்இடி ப்ரொஜெக்டர் மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு ராதேஷாம்லேயே அந்த மேஜிக் பார்க்க முடியுது. ஸோ நீங்களுமே புதுமை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபர் போது 2 பேர் கிரியேட் பண்ண மேஜிக் இதில் ஏதாவது இருக்கா மேம்? அப்படி டெக்னிக்கல் இல்லை டிகோடிங். என்கிட்ட எவ்வளவோ சொன்னார் ஆக்சுவலி. வந்து இது பண்ண போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து இவர் டெக்னாலஜிக்கு இதுக்கு இருக்குல்ல, நான் அவர் நிறைய சொன்னாருங்க இதை பற்றி. நிறைய என்கிட்ட என்லைட்டன் பண்ணார். நானும் வியப்பாக நிறையா விஷயம் கேட்டுக்கிட்டேன். அப்போ நான் சொன்னேன், சரி இதுக்காகவே நான் ஒரு கான்செப்ட் பிடிக்கிறேன், நான் ஒரு கதை படுறேன் அப்படிலாம் சொன்னேன். ஆனால் மின்மினி விட்டுருங்க, ஓகே, மின்மினி நம்ம அங்கே தான் போய் எடுக்கணும். அப்போ என்ன விஷயம்னா அந்த ஸ்னோ இருக்குல்ல, அவங்க நடுங்கிக்கிட்டே பேசுறது, அங்கே ஸ்னோ ஃபார்ம் அந்த அந்த நடுக்கும் அந்த கிச்சிலாக அதெல்லாம் இங்கே ஒரு ஸ்டூடியோக்குள்ளே எப்படிங்க நம்ம அந்த இதுக்கு வச்சு கொண்டு வர்றது? அது மின்மினிக்காக மட்டுமே, மற்ற கதைகளுக்குள்ள மின்மினி வந்து ஒரு ஷாட்டும் கூட நம்ம அப்படி சீட் பண்ணவே இல்லை. நீங்கள் பார்க்குறது எல்லாமே அங்கே எடுத்தது தான். நான் மட்டும் அப்படி இல்லை, பிரவீனும் அப்படி தான். கடைசியாக வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு ஷூட் பண்ண. லைக் லாஸ்ட்டாக டுவர்ட்ஸ் எண்டில் கார்துங்களால் ஷூட் பண்ணும்போது ஆக்சிஜன் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டு எல்லாரையும் பாடப்படுத்திடுச்சு. அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுக்கிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் போய் போய் தண்ணி குடிச்சிட்டு வர மாதிரி ஆக்சிஜன் ஏற்றிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது லைக் சரி ஏன் நம்ம இந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டுமாவது நம்ம அப்படி எடுத்துக்கலாம், டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றப்ப வந்து நானே கன்வின்ஸ் ஆகலை. பட் இவங்க குழந்தைங்க இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுறது, நம்ம ரேப் பண்ணி ஆகணும், இதை நீ பண்ண முடியாட்டி நம்ம இப்படி தான் எடுத்தாகணும் போது அவன் வந்து மேம் இப்படி வேணாங்க மேம் நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டா மேம். ஸோ அது எல்லாருக்கும் அப்போ மனோஜ் சாருமே நினச்சிருந்தா எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை இது எல்லாருமே அதை நம்பணும். இல்லை இந்த கதைங்கிறது வந்து இது அங்கே எடுத்தால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நம்பிப்போம். கலக்கியிருக்கீங்க ஹிமாலயாஸ்ல. Thank you. How was the experience like driving as a traveler? I had to take training, but my dad owned a RX 135. I started training in that, but that was when I was in 10th standard, just to see how it is, because I was very concerned about the height factor. But after that, when I was in Delhi, Harita had come and we joined the Royal Enfield training. Both of us took the Okay. training. She நீங்களும்? came to give me company. Okay. So it was so அங்க இருந்து we trained. அதுக்கப்புறம் when I came back to Kochi, we trained there as well, and I had gone for a trip to Himachal. So even there, whenever I get a chance, I used to ride on a Royal Enfield. I was scared initially, but for some reason I used to show my friends the video of me training and all. So ரொம்ப appreciate பண்ணாரு everybody. You look very nice, like you said, ரொம்ப swaggy-ஆ இருக்குன்னு. That gave me a confidence. And also after we started shooting, whenever I go check the camera for the shots, it was very nice. Like I this is something everybody aspire to, you know, all the swag and how, you know, arriving in a Royal Enfield. So that was there.
So then that itself was a confidence, I feel. உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறோம், என்ன கேள்விகள் கேட்கலாம் பேசும்போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், அலிதா மேமோட ரைட்டிங் பற்றி நிறைய கேளுங்க. ஸோ இதில் 2 விஷயமும் இருக்குது. உங்களோட ரைட்டிங் பற்றியும் பேசி ஆகணும், அதே சமயத்தில் 4 சாங்குக்கும் நீங்கள் லிரிசிஸ்டாகவும் இருந்திருக்கீங்க. ஸோ நாட் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் சீன் பேப்பரில் எழுதுறது இல்லாமல் பாட்டும் எழுதியிருக்கீங்க. ஸோ அந்த ரைட்டிங் பற்றி பேசலாம் மேம். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ரைட்டராக தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அந்த ரைட்டரை எயிட் பண்ணுறதுக்கு தான் நான் டைரக்ஷன் பண்ணதே. நான் சினிமாவில் அல்டிமேட்டான இப்போ ரைட்டராக நான் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே நான் ரொம்ப ஸ்கூலில் ஒரு 4th 5th படிக்கும்போதே நான் எழுத ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கதை கவிதையெல்லாம் எழுதும்போது நம்ம ஆடியன்ஸை போய் தேடி தேடி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீ பாரு இது கேளேன் அப்படி இப்படின்னு இருக்குது. பட் சினிமானா எல்லோரும் டிவி போட்டால் எல்லோரும் வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ அங்கே நம்ம போனால் நம்மளுக்கான மரியாதை இன்னும் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது போய் உட்காந்தனால தான் அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. டைரக்ஷன் வந்து லைக் ஒரு ஃபீமேல் இருப்பாங்களா, யார் இருந்திருக்காங்களா, அந்த ஜெண்டர்லாம் எனக்கு வரவே இல்லை. சினிமான்னு ஒன்று இருக்கா, அதில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியோ இது பண்ணி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட இதுக்காக மற்ற ரைட்டர் கூட நான் கொலாபரேட் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு கேட்ட, அப்படி இல்லை, என்கிட்ட சொல்கிறதுக்கே நிறையா இருக்குது. நான் சொல்கிறேன், பட் கண்டிப்பாக இதுவும் இந்த மாதிரியும் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய கதைகளை நான் சொல்லிடுறேனே, ஏன்னா என்னோட ரைட்டரை நான் ஃபஸ்ட்டு நான் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ அதுதான். ஸோ அது ஒன்று. அப்புறம் எனக்கு வந்து என்னதான் படம் எடுத்தாலும் எடிட்டில் பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயம் சொல்லணும்னு இருக்கும். இன்னும் நான் சொல்லிட்டேன், பட் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் எனக்கு சொல்லுறதுக்கு நிறையா விஷயம் இருக்கும். ஸோ அதை எயிட் பண்ணுறதுக்கு தான் இந்த லிரிக்ஸ் எழுதுறதும். ஸோ இன்னுமே அது ஒரு ஃபீல் கொடுக்கலாம், இம்பேக்ட் கொடுக்கலாம். நான் இதை தான் மீன் பண்ணுறேன், இதை தான் சொல்ல வரேன், இதுதான் இந்த கேரக்டர்ஸ்னு எனக்கு அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதையே விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் லிரிக்ஸ் எழுது. ஓகே, டைரக்டர், ரைட்டர், எடிட்டர் அண்ட் இப்போ லிரிசிஸ்டாகவும் பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை இருக்குது மேம் உங்களுக்கு? எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு இல்லை, நான் என் படத்துக்கு யூஸ்வலாக மோஸ்ட்லி ஆர்ட் டைரக்டர் இருக்க மாட்டாங்க. ஓகே, நான் தான் ரியலிஸ்டிக்கா யதார்த்தமான ஃப்ரேம்ஸ் தான் உங்களுக்கு. யதார்த்தமாக இருந்தாலுங்க நம்ம அப்படியே போய் எடுத்துட முடியாதுல்ல அது. ஸோ எல்லாமே ப்ராப் பண்ணுறதும் நானாக தான் இருப்பேன். ஒரு சீன் ட்ரெஸ் பண்ணுறதும் நானாக இருப்பேன். லைக் காஸ்டியூம்ஸு இதெல்லாமே ஒரு ஃப்ரேமில் இருக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிடுறோம். அதே மாதிரி நான் ஒரு டோன் வைக்கிறேன்ல, இந்த கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு அது டோனெல்லாம் அது பயங்கரமாக டிராஸ்டிக்காக மாறக்கூடாது. ஸோ எனக்கு எல்லாமே நியூட்ரலாக இருக்கணும், அதில் ஒரு 10% வார்ம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட பேசிக்காக தான் இருக்கும். அது படத்துக்கு படத்து மாறும், பட் இதனோட ஒரு பேசிக்காக எனக்கு வந்து கரெக்டாக பிளாக்ஸ் அண்ட் ஒயிட்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ எனக்கு கலர் கிரேடிங்லேயுமே நான் பூர் சமீபிக்கு நான் தான் கலரிஸ்ட்டு. அதுக்கப்புறம் கலரிஸ்ட் வேறு இருக்கும்போது அவங்கள்ட்ட நான் தான் உட்காந்து ஃபுல்லாக வாங்குவேன். எடிட்டிங்கும் ஃபஸ்ட் டிராஃப்ட் நான் தான் பண்ணுவேன். சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து எப்போவுமே டுவர்ட்ஸ் ரிலீஸ் அவங்க ஜஸ்ட் ஒரு ரன் பார்க்குறதுக்கு தான், அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக பண்ணிடுவேங்க கிரேடுமே. Any other BTS, a moment to cherish or where you struggled a lot might be? The whole second part shoot itself was a big experience. Difficult and good, everything together. One thing I'd say is mainly how because we had to for the first 10 days we were mainly in Leh and we kept traveling, but after that we had to travel to say China border, Chumatang or place arund. So what happens is that, and we also stayed in small villages for 2 nights. We were in a very small village, so that was a very new experience because I went on my own. I did not take my parents with me, and then it was my assistant who was staying away. So I was in my room alone. So the strange silence, because you're not in a city anymore. All you can hear is the wind touching the mountains. Only that sound comes, and you don't have network in your phone. It might continue for 2 or 3 days. So 2 or 3 days you don't have connect with anywhere outside the world, especially in the evenings, especially when you're going to sleep. You're alone and you feel even more alone because you're in the room and you can't call your mother, father or anybody for that matter. So adu romba oru new experience ah irundha. And I still remember we were heading back to Leh, and at some place I constantly check my phone to see if I get network kedichappo you get all the messages and you get to call and you're so excited to connect back with people. I'm not saying it was very lonely. Sometimes you need that.
sometimes you need to be alone. But also there was this, and I was talking, I usually am somebody who also purposefully ignore calls. But then I suddenly, when I took calls, I started talking much. I was like, okay, I was here, I was there. So then why are you so excited? Like, maybe it's that you've not spoken to anybody in a couple of days. So suddenly you have a sense of freedom or something. So அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. It was a good opportunity. கேட்கும்போது அந்த இடத்துக்கு போகணும்னு திரும்ப ஒரு ஆசையா இருக்கு உங்களுக்கு. இது செகண்ட் ஹாஃப் எடுக்கும் போதெல்லாம் ஏடிலாம் ஒருத்தர் அங்கே மலையில் தொலைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் ஆர்மி மென் தான் வந்து பிடிச்சி அவர் திரும்பி சேர்த்து வச்சாங்க. எவ்வளவு பெரிய கதை தெரியுமா போகுது. குட்டியா ஒருத்தர் தேடி தொலைஞ்சிட்டாரு, ஆர்மி வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்றத சின்னதா சொல்றேன்றீங்க. சின்னதாக சொன்னேன், அடுத்து பெருசாக வேணாம் அவன் சொல்லிட்டோம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ஒரு பீட்டஸ் ஞாபகம் இருக்கு. ஒரு ஷாட் நான் கொஞ்சம் சோகமாக உட்காந்துருப்பேன். இந்த காரிடாரில் கேமரா வச்சு நான் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். நான் அவ்வளோ நிஜமாலுமே சோகமாக இருந்த மாதிரி இருந்தேனான்னு எனக்கு தெரியல. ஒருத்தன் வந்தவன் பார்த்துட்டு என்னடா மச்சான் சோகமாக இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். கேமரா ரன் ஆகிட்டு இருக்கு. அவன் அதை பார்க்காம உட்காந்து என்கிட்ட பொறுமையாக பேசிட்டு இருக்கான். ஆக்சுவல் ஷாட் கிடையாது, ஷாட் அது ஆக்சுவல் ஷாட். அப்போ அது ரொம்ப பனி இருட்டா இருந்துச்சுங்க. ஸ்லோட்டா இருக்கிறது தான். இவன் உட்காந்து நடிச்சிட்டு இருக்கான், ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தன் என்ட்ரி, கேமரா ஆக்ஷன்ல போயிட்டு இருக்கு, அவன் ஒருத்தன் என்ட்ரி ஆகிறான். ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தன் என்ட்ரி ஆகிறான். வந்து என்னடா மச்சான் சோகமா இருக்க அப்படின்னா, அது எப்படி இருந்துச்சுன்னா, டேய் எனக்கே ஒரு நிமிஷம் இது ரியல் இல்லை அப்படி என்னாலே கட் பண்ண முடியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ ரியலா இருக்கு. இவன் சோகமா இருக்கா, ஒருத்தன் வந்து அப்படிதானே கேட்பான், என்ன மச்சான் சோகமா இருக்க, டிக்டாக் வேணுமாடா அந்த மாதிரி கேட்குறான். நான் வந்து டேய் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பாக்குறான். ஐயோ நல்ல சீன் பேப்பர் இவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. இப்படி டயலாக் சீன் எழுதவே இல்லை. இது எனக்கு சர்ப்ரைஸ் போல ரியலிஸ்டிக்கா கேட்கறேன். நானும் இப்படிதான் வரா போல அப்படின்னு அவன் நினைச்சிட்டு அது சர்ப்ரைஸ் இருந்தான். இப்ப நானே இது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி இது கடவுள் கொடுக்குற சர்ப்ரைஸ் போல நான் நினைச்சிட்டு. இது ஆக்சுவலி நீங்க எப்படி ப்ரோ ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? அப்போ சர்ப்ரைஸா உள்ள விட்டுருக்காங்கன்னு நினைச்சு நீங்க எப்படி? நான் அப்படிதான் சரி இது ஏதோ இருக்கு போல இந்த மாதிரி, நம்மளும் ஆமாண்டா கஷ்டமா தான் இருக்கேன் அப்படின்னு நானும் உட்காந்துருந்தேன். அப்பதான் மேம் டே போட வெளியே அப்படின்னு கத்துனாங்க. அப்புறம் போயிட்டான். சாரி மேம் நான் இருக்கான் போலன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு. அதனால இப்ப நினைச்சா ஜாலியா இருக்கு. ஸோ மின்மினி அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுக்கு பயங்கரமான R&D இருந்திருக்கும். ஒரு பைக்கர், ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு கிட் அப்படிங்கும் போது ஒரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு மியூசியம் பேர்லாம் கூட லூவர் மியூசியம்ன்ற பேர்ல இவ்வளோ R&D இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த படத்துக்கு நீங்க பண்ண R&D பத்தி பேசுறேன். எனக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன்னா அதை பத்தி எனக்கு தெரியணும்ல. அதனால அது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவேன். இப்போ நான் எஸ்தர் கூட நான் அங்கே போய் அந்த பைக் ட்ரைனிங் போனது ரீசனும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியணும். ஓகேவா, அங்கே எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நீ வந்துட்டு கீழே விழுந்துட்டா எப்படி எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாதானே நான் நல்லாட்டி நான் வேற ஏதோ ஒன்று டைரக்ஷன் பண்ணிட்டு இருப்பேன்ல. இதெல்லாம் பாசிபிளே இல்லை, இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படி ஆயிடக்கூடாது. ஸோ என்னால் பண்ண முடிஞ்சாதான் நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவேன். எல்லா பர்ஃபார்மன்ஸும் அந்த ஸ்டேஜிங் இருக்குல்ல, நான் இங்கேருந்து கப் கொடுக்குறேன், அங்கேருந்து போகிறேன், அங்கேருந்து போய் பண்ணுறேன், அது எல்லாமே நான் பண்ணி பார்த்துருவேன். ஆக்டர்ஸ் இல்லாத போது பண்ணி பார்த்துட்டு எனக்கு சுழுவாக இருக்குன்னா மட்டும்தான் அவங்கள்ட்ட கொடுக்குறது. எனக்கே என்னால் பண்ண முடியல, இது பண்ணிகிட்டே என்னால் இந்த டைலாக் சொல்ல முடியல அப்படின்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க? கண்டிப்பாக அவங்க ப்ரொஃபஷனல்ஸு ஏதோ ஒன்று கிராக் பண்ணிடுவாங்க. பட் அது எனக்கு பண்ணக்கூடியதுன்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுதான் நான் இதாக பார்க்குறேன். எனக்கு இதுக்கு முன்னே என்னென்னா R&D இப்போ நான் ஒரு லீகல் ட்ராமா ஒன்று எழுதிட்டு இருக்கேன் வேறு பிளாட்ஃபார்முக்கு. அதுக்கு நான் பயங்கரமான R&D பண்ணிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த படம் வந்துட்டு என்ன மாதிரின்னு சொல்லலாம்னா, லைக் அந்த லொக்கேஷனுக்கு போய் இருந்தாலே நம்மளுக்கு நிறையா கிடைச்சிருது. அவ்வளோ, அது மீறி பெருசாக எதுவும் பண்ணல. எல்லாமே அந்தந்த களத்தில் போயிருந்த இப்போ ஏழை பண்ணும்போது அங்கேருந்து அவங்களோட இருந்தால் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்குது. பிங்க் பேக் இருக்கிறப்போ அந்த ஏரியாவில் நம்ம இருக்கப்போ எனக்கு அப்போ இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த ப்ளூ கலர் வீடெல்லாம் பார்த்தா நான் அது மாதிரி நான் பார்க்கவே இல்லை, சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு அபேண்டன்டான ஒரு PCO பூத் இருக்குது. அங்கே ரூட்ஸ் வந்து அப்படியே வாலில் இருக்க மாதிரி ஒரு ட்ரீ இருக்குது. ஓகே, இது எல்லாமே எனக்கு அங்கே இருக்கும்போது தான் எனக்கு சூப்பராக இருக்குது. திடீர்னு அந்த இடத்துல அந்த கொசு மருந்து அடிச்சுட்டு வண்டி வருதுன்னா அந்த ஏரியா எப்படி ஆகுது, இது எல்லாமே நான் பார்க்கும்போது சரி இதெல்லாம் நம்ம இது பண்ணலாம். ஸோ எல்லாமேங்க ஒரு சிம்பிள், நம்ம எந்த கதை மாந்தர்கள் எந்த களத்தில் இருக்காங்களோ அந்த களத்தில் நம்ம இருந்துட்டாலே போதும். அங்கே தங்கி ஒரு மாதம் இருந்தாலே நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நான் நினைக்கிறேன் ஆக்டர்ஸும் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் கேரக்டர் வந்து வாட் வுட் யூ டேக் இட் ஆஸ் அ டேக் அவே? என்னோட கேரக்டர்ல இதை நான் எடுத்துக்கிட்டேன், இல்லை பீப்புள் ஆடியன்ஸ் கேன் டேக் திஸ் திங் ஃப்ரம் மை கேரக்டர்னா? ஆக்சுவலாக இது படம் பார்த்தீங்கன்னா நான் எதை எடுத்துக்க கூடாதுன்னு வேணா சொல்லலாம். ஓகே, எதை எடுத்துக்கணும்னு இப்படி படமா பேசலாம். படத்துல இருந்து நீங்க வெளியே போகும்போது விச் டேக் அவே இருக்கும்?
படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இதுல இருக்க யார்கிட்டயுமே வந்து இந்த ஒரு வன்மம், ஒரு இது ஃபீல் குட் ஃபிலிம்னு சொல்றத விட, இருக்க எல்லாருமே வந்து ஒரு குட் பீப்பிள பத்தின படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எந்த கேரக்டர்ஸுமே வந்து இவன காலி பண்ணிருவோம். அந்த அந்த மாரி ஒரு கேரக்டரே எனக்கு தெரியாது. அந்த மாரி இருக்குதா ஒரு குறும்பு இருக்கும். ஒரு மிஸ்சீவ் இருக்குமே தவிர, ஒரு குட் பீப்பிள் இருக்க மாரி இருக்கும் எல்லாமே. எல்லாத்துலயுமே ஒரு செல்ஃப்லெஸ்னஸ் இருக்கும். எல்லாத்துட்டயுமே வந்து ஒரு ஒரு அன்பு இருக்கும். அது எனக்கு ரொம்ப புடிச்சது. அது எல்லாத்துக்கிட்டயும் இருக்குதான். ஆனா இத பார்த்து இது கத்துக்கணும். இத கத்துக் குடுக்குறதுக்கு இது லெசன் இல்ல. சொல்றேன். எனக்கு அது வந்து யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாருக்கும். இவன் சொன்ன மாரி தான் படத்துல வந்து இந்த ஒரு கெட்டவன்களே நான் ஆக்சுவலா கொஞ்ச நேரம் முன்னாடி அத யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு மாரி கெட்ட கேரக்டர்ஸே இல்லாம, இருக்கிற எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லல. பட் தென் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாரி நல்லா இருக்கிற மாரி கேரக்டர்ஸ் தான். இதுலேருந்து டேக் அவே அப்படின்னா எனக்கு நீங்க ஒரு லெசனா அப்படி டேக் அவே எனக்கு சொல்ல தெரியல. கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கிறது மேபி செல்ஃபிஷா இருக்கலாம். படம் முடிச்சுட்டு போகும்போது என்னோட கேரக்டர கொஞ்சம் எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ உங்களோட கேரக்டர் ஆர்க் உங்ககிட்ட சொல்லும்போது ஹவ் இஸ் யோர் கேரக்டர் டிசைன்ட் அதை பற்றி பேசுகிறேன். எனக்கு என் கேரக்டர் மட்டும் நீங்க கேட்குறீங்கன்னு கிடையாது. படத்துல இருக்க எங்க 3 பேர் கேரக்டரும் சரி, ஒரு சின்னதா ஒரு கேரக்டர் வருதுன்னா கூட, அது வந்து ஏதோ ஒண்ணு நம்மள ஒரு மெமரிய வந்து குடுத்துட்டு போகும். அந்த மாரி தான் மேம் எப்பவுமே டிசைன் பண்ணுவாங்க. நான் எல்லா படத்துலயுமே வச்சே சொல்றேன். ஒரு பொருளுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கும் மேமோட இதுல. ஸோ அதே மாரி இப்ப என் கேரக்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து அது எப்படின்னா, அது ஒரு பெர்சனா வந்து இப்போ உங்கள மாரி எனக்கு அதுவும் ஒரு பெர்சன் மாரி எனக்கு தோணும். ஏன்னா, நம்ம எல்லா சைடுமே அது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. அது வந்து சிரிக்கிறத பார்த்துருப்போம். அதுக்கான ஒரு காரணம் இருக்கும். இப்படிதான் இது இருக்கும். இப்படிதான் இவனுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவான் இவன். என் கேரக்டர் பேர் சபரி. ஸோ எனக்கு வந்து ஐ நோ இதுதான் இந்த கேரக்டர் இப்படிதான் இருப்பான்றது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா என்னாலயே வந்து சொல்ல முடியும். ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து டீடைல்ஸ் இருக்கு அந்த கேரக்டர்ல. அதுக்காக தனியா நோட் புக் வச்சு எழுதுன மாரி கூட இருக்காது. நான் கேட்டு பேசுனத வச்சு என்னால வந்து இப்படி ஃபார்ம் பண்ற அளவுக்கு இருக்கும். அது எப்படி ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தேன் சின்ன வயசுல, நான் எப்படி வளர்ந்தனோ அதே மாரி அதுவும் வளர்ந்த மாரி இருக்கு எனக்கு. திரும்பி வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது. உங்களோட கேரக்டர் டீடைலிங் ஆர்க். என் கேரக்டர் பேரு பாரி. அது ஆர்க்குடு டீட்டெயிலிங்கா நான் சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்லணும்னா, லைக் இந்த 3 கேரக்டர்ஸ் இல்ல. 2 பசங்க கேரக்டர் தான். 2 பசங்க கேரக்டர் குடுத்து, உன்ன சூஸ் பண்றான்னு சொல்லியிருந்தாலும், நான் பாரிய தான் சூஸ் பண்ணியிருப்பேன். அது மாரி மேம் குடுத்ததுக்கு நான் மேம்க்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ அதுதான். நீங்க படம் விட்டு போகும்போது, உங்க எல்லாருக்குள்ளயும் நான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஹோப் குட்டியா இருக்கு. உங்களுக்கு ஸோ டு பி ஆனஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது அவ்வளோ இன்டென்சிட்டி புரியல. Like, you know the story, you know what Halita is trying to communicate. But in that age, everything is after all fun and light-hearted for you. But when it came to the second part, that is when, I could understand the character more. Apdi sollalam. So she's a very caring to selfless person sollalam. And I compare myself with Praveena also. The character's name is Praveena. Because she's very good-hearted. In this world, is it okay to be this kind? Illana அப்படியெல்லாம் ஒரு சும்மா ரியாலிட்டி செக் கூட பண்ணிக்கிறோம். பட் this is something I really like to watch. அப்படி ஒரு கேரக்டர். So you find lot of sync between you and the character as well. I can't claim that, but maybe there are certain things that I would like to take from Praveena, or knowingly or unknowingly, certain things teach you some things, right? So ad madri panikalam. It's okay, what's the big deal? We have so, say God has given us so much. How about we give a little bit there? So அந்த மாதிரி ஒரு thought, that is something that Praveena taught me, I'd say that. பயங்கர பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் நான் கிளைம் பண்ணிக்கல. ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம, ஆமாம் அந்த கேரக்டர் தான் நான் அப்படின்ட்டு. ஓகே, பட் அதை எவ்வளோ அழகாக அது நான் கிளைம் பண்ணிக்கல. பட் அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துப்பேன் அப்படின்லாம். பட் உண்மைக்கும் சொல்கிறேன், இவங்க ரொம்ப க்ளோஸ் டு பிரவீனா தான். அது என்னால் தான் அது இதுவாக சொல்ல முடியும். கண்டிப்பாக அதை பார்த்துருக்கேன். நான் மற்ற இதோட என்னால் இவங்கள எக்ஸாக்டாக அது தெரியுது, இவங்க எவ்வளோ தூரம் அதுக்கு க்ளோஸராக இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் இருக்குல்ல, ஒரு டிராவல் மாதிரியான ஒரு படம் அப்படிங்கும்போது டிராவல் ஷார்ட்ஸ், டிராவலிங்ல ஷூட்டுங்கிறது கொஞ்சம் டீடியஸ் இல்லை,
ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நிறுத்தி லைட் பண்ணணும், ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கேமரா செட் பண்ணணும். ஸோ ட்ராவல்ன்றது எவ்வளோ கஷ்டம்? how did you cope up with that? கஷ்டம்தான். அதே லெவல் அதே வகையில் ஃபன்னும் கூட ஷூட் பண்ணுறது. ஜஸ்ட்டு ட்ராவல்ம்போது சரி 2 வகை. ஒன்று ட்ராவல் பண்ணி வேறு வேறு லொக்கேஷனில் இவங்களை இறக்கி விட்டு எடுக்கிறது, அது ஜாலி தான். ஏன்னா நம்மளுக்கு ஒரே இடத்துல இல்லாமல் வேறு வேறு இடம் இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது, இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த ட்ராவல் வேறு. அது இல்லாமல் ரைடிங் ஷாட்ஸ் எடுக்கிறது செம்ம ஜாலி. இவங்க வந்துட்டு நாங்கள் அந்த 4x4 பின்னாடி உட்காந்துப்போம், இப்படி பார்த்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறது இருக்குல்ல, அங்கேருந்து அப்படி டயரில் கால் வச்சு இறங்கி குடுகுடுன்னு ஓடி சொல்லிட்டு வர்றது, அது மாதிரி ஜாலியாக இருக்குங்க. அந்த ட்ராவல் எடுக்கிறது தான் எனக்கு செம ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நம்ம இவங்க எல்லாத்தையும் ஃபீட் பண்ணியாச்சு, இவங்க மட்டும் வர போகிறாங்க. எப்படி இருந்தாலும் அது ரியலாக அவங்க ஓட்டிட்டு வராங்க, ரியலாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்ம அது ஜாலியாக வேடிக்கை பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு fun-ஆ இருக்கும் அது. கேமராட்ட வந்து அப்படி போ அப்படின்னு எனக்கு என்னடா ஃபன்னு தான். வாழ்க்கை. அட சில டைம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறப்போ ஓகே, இங்கே வந்து இப்படி போகிறது அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. பட் எனக்கு பார்க்க ஃபன். ஏன்னா நிறுத்தி எடுக்கிறதுலாம் இருக்குல்ல, அதோட இது ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீ 4x4ல ஜாலியாக வருவீங்க, ஒரு பாவம் ஹிமாலயன்ல ரைடிங் கியர்லாம் போட்டுக்கிட்டு. Like for the camera, technically there are certain things that we have to follow. We couldn't go this much. We have to go in the same line. There'll be a correct proportion between us. So இதெல்லாம் focus பண்ணி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். And then if something happens, Manoj sir from there he'll be like, hey, what are you doing? So that is என்னடா ஓட்டுற அப்படின்னு லைக் அவரு நினைச்சது வரலன்னா அதை சொல்லிடுவாரா. ஒரு 1008 விஷயம் மண்டையில ஓடிட்டே இருக்கும். அதுல எப்படி ஓட்டிட்டு இருக்கிறதெல்லாம் மறந்து போய் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருப்போம். கேமரா கிட்ட வந்து இப்படி இது கூட பண்ண தெரியாதா, என்னமோ நான் என்னமோ பிறந்ததுல இருந்து பைக் ஓட்டுற மாதிரி சொல்லுவாரு. அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். ரைடிங்ன்றது நிறைய பசங்களுக்கு ரொம்ப கனெக்டட் இல்லை, லைக் லிட்டரலி ஒரு பைக் வாங்கணும், ரைடிங் நல்லா இருக்கும். அது நம்ம ஆக்சுவலா அது போறதே வந்து ஃப்ரீடமா இருக்கும். ரொம்ப அப்படி அந்த சோல் சர்ச்சிங் அப்படிலாம் போவாங்க. போகும்போது சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, இப்படி போ, ரைட்ல போ, லெஃப்ட்ல போ. அதில் வேற அது நான் அப்ப இதில் வாட்ஸ்அப்புங்கிற வாக்கில பேசுறது வந்து அதெல்லாம் கேட்கவும் இருக்கு. கேட்காது. ஹெல்மெட் ஒரு மாதிரி போடுறது போயிட்டு இருப்போம். அது கேட்கவும் கேட்காது. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டி இருக்குங்க. பட் கம்பேரிட்டிவ்லி எனக்கு இது ஜாலி தான். ஜாலியா இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் அகைன் மின்மினிக்காகவும் இன்ஸ்பைரிங். தேங்க்யூ. thank you Thank very you. much. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Sun Pictures கலாநிதி மரன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் இன்று முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.